திரு ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி போன வாரம் ராஜ்யசபாவில் என்எஸ்எம்இ பில் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. என்எஸ்எம்இனா என்ன? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு தொழில். அதை பற்றி பேசுறதுக்காக நான் எழுதினேன். நான் என்ன பேசலான்னு இருந்தேன், இப்போ உங்கள் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு இளைஞர் புரட்சி நடந்ததோ தேர்தல் 2026 தேர்தலில், ஜந்தர் மந்தரில் ஒரு இளைஞர் புரட்சி நடந்துச்சோ, இல்லை பங்கிப்பூர் பீகாரில் எப்படி ஒரு இளைஞர்கள் ஒரு மாற்றம் எடுத்துட்டு வந்திருக்காங்களோ, இது அடிப்படை எதிர்காலம். திரு எம்ஜிஆர் அவர்களை எக்ஸாம்பிளாக காமிச்சிருந்தீங்க சத்துணவு பற்றி பேசும்போது, அட் த ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன். அதே மாதிரி டூரிசம் பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சிஎம் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் விஜயுடைய கரிஸ்மா அந்த அளவுக்கு இருக்குது, அவரே பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் சொல்ல வர்றது நான் எப்படி புரிஞ்சுக்கலாம், லைக் முதல்வர் விஜய் எம்ஜிஆருடைய பாதையில் போகிறார் அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்லை எம்ஜிஆர் அளவுக்கு விஜய்க்கு கரிஷ்மா இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்ல வரீங்க? அது ரெண்டும் உண்மை. ஆனால் நான் பொருளாதாரம் தான் சொன்னேன்பா. ஸோ இது இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தானே. கரிஷ்மா இருக்கா இல்லையா? விசிலடிங்க, கரிஷ்மா இருக்குன்னா. ஒன் கொஸ்டின் ஆஃப் தி பெட், சின்ஸ் நான் மார்க்கெட்டில் இருக்கிறதுனா நான் சொல்கிறேன். தமிழ்நாடுல ஒரு சீக்ரெட் மணி இருக்குது. தட் இஸ் நியர்லி 1.25 லட்சம் கோடி வி ஓன் இன் ஒன் கம்பெனி, தட்ஸ் டைட்டன். வி ஓன் டைட்டன். அது என்ன, அன்றைக்கி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் டுக் ஷேர்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் மணி ஃபார் லேண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு இஸ் தேர் பிகாஸ் நவ் வி ஆர் டாக்கிங் ஒரு செமிகண்டக்டர் சிட்டி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ தி இமீடியட் கொஸ்டின் 5 கோடி ரூபா தான் அந்த அதுக்கு வெறும் நீங்கள் 5 கோடி ரூபா தான் அலோகேட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ விச் கமிட்டியில் சொன்னால் we can go by public private partnership by which we can take stakes in companies. இன்ஃபேக்ட் நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கே நம்ம ஸ்டேக் எடுத்துருக்கலாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு, பிகாஸ் டைட்டன் டர்ன்ட் அவுட் வெரி வெல் ஃபார் அஸ். இட்ஸ் ஒர்த் அபவுட் 2 lakh crores. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? சி, அது இப்போது இங்கே அமேசானில் ஒரு சீரீஸே இருக்குது, மேட் இன் இந்தியா, டைட்டன் பற்றி. ஸோ அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி. அது கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. அந்த காலத்தில் நாட் மெனி பீப்புள் நோ தட் தமிழ்நாட்டுக்கு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஓன் 28% ஆஃப் டைட்டன். ஆமாம் ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. பட் அது ப்ரைவேட் செக்டருக்கு அதை ரன் பண்ணுறதுக்கு சுதந்திரம் கொடுத்தோம். நம்ம இன்டர்ஃபியர் பண்ணாமல் அவங்க ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் அதை எப்படி நடத்தணுமோ நடத்துங்க, ஆனால் லாபம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு நம்ம அந்த ஸோ இது ரெண்டையுமே பார்க்கணும். வெறும் நம்ம லாபத்தோடையும் பார்க்கக்கூடாது, நம்ம பங்கு மட்டும் பார்க்கக்கூடாது. அது ஏன் அவ்வளோ பங்கு வந்துச்சு, ஏன் அவ்வளோ லாபம் வருதுன்னா ப்ரொஃபஷ்னலாக நடத்தினாங்க அதை. ஸோ அந்த ஒரு முக்கியம். போன 20 வருஷத்தில் அது நடக்கலை, அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது ஸ்டேட் மிடிலிங் நிறைய இருந்தது. வில் திஸ் பி அ பார்ட் ஆஃப் தி கமிட்டி ஆர் இது மாதிரி பல கம்பெனிகளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஜாப்ஸும் க்ரியேட் ஆகும். திரும்பி டைட்டன் நிறைய ஜாப் ஸ்கில்ஸ் க்ரியேட் பண்ணி ஹோசூரோட டெவலப்மெண்ட்டுக்கு இட் வாஸ் அ பிக் ஆங்கர் பிளான்ட். ஸோ வாட் யூ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி தமிழ்நாடு இந்தியாவிலேயே தொழிற்சாலை இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆல்ரெடி. இது இதில் நான் அரசியலே பேசும்போதில் எல்லா ஆட்சிகளும் கடந்த 15-20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. அதனால தான் இப்போது இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் உலகத்தில் விற்கிற ஐஃபோன்ஸ் அதில் 30% இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம அசம்பிள் பண்ணுறோம், உலகத்திலே விற்கிற ஐஃபோன்ஸு. ஸோ அதெல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வி அது எப்படி நடந்துச்சு? அதுக்காக நிலம் கொடுத்தோம், அதுக்காக தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, அவங்க வேலை பண்ணுற இவங்களுக்கு தொழில் ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுக்குறோம். அந்த செலவெல்லாம் அரசாங்கம் செஞ்சுது. நீங்கள் கேட்குறது ஒரு ஷேரும் எடுத்துகிட்டு இருக்கலாமா? ஏன்னா நம்ம ரெவென்யூ பற்றி பேசுறதுனால நம்ம ஏன் ரெவென்யூ அதில் என்ன எடுக்கலை? நம்ம டைட்டன் மாதிரி ஒரு மாடல் இருக்கும்போது வை டென்ட் வி லுக் த ஒரு அது இட்ஸ் ஜஸ்ட் அ தாட். இல்லை, அது நிச்சயமாக அது நிச்சயமாக இதை கன்சிடர் பண்ணலாம். பட் என்ன அந்த சூழ்நிலை என்ன, அந்த ப்ரைவேட் கம்பெனியும் ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க பணம் எல்லாம் அவங்க தான் போடுறாங்க.
ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும், அந்த ஐஃபோன் அசம்பிளி ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு 5,000 கோடி 10,000 கோடி வேணும்னா அதெல்லாம் அவங்க போடுறாங்க. ஸோ அவங்களோட நெகோஷியேட் பண்ணி ஏதாவது நம்ம ஒரு ஷேர் வச்சு வாங்கியிருக்கலாமா அப்படின்ற கேள்வி, அது வாங்கியிருக்கலாம். அது என்ன நெகோசியேஷன்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. பட் நிச்சயமாக இந்த சஜஷன் நீங்கள் கொடுக்கலாம். The thing is which electricity reforms எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? மின்சாரம்ன்றது இப்போ அது ஒரு டச்சி சப்ஜெக்ட். அதுதான் நான் கேட்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலையும் இது ஒரு பிரச்சனை தான். இது என்ன பிரச்சனைனா, விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவசமாக கொடுக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அந்த செலவு யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பணக்காரங்களா அரசாங்கமா? அதுதான் கேள்வி. விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும், ஏழை மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும், இலவசமோ இல்லை கம்மி விலையா. ஆனால் அந்த சப்சிடி யார் பொறுத்துக்க வேண்டும்? பணக்காரங்களா அரசாங்கமா? இப்போ அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுது. இல்லை, ஐ திங்க் இட்ஸ் தி அதர் வே ரவுண்ட். ஏன்னா ஐ டெல் யூ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் நம்ம ஊரில் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி சஃபர் பண்ணி வி ஆர் நாட் ஏபிள் டு டூ பிக் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம ஊரில் காஸ்ட் ஆஃப் பவர் இஸ் வெரி ஹை அண்ட் ஆல்சோ ரிலையபிலிட்டி ஆஃப் பவர் இஸ் வெரி புவர். இதனால நம்ம சிறு தொழிற்சாலைகள் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு கம்பீட் வித் சைனா அண்ட் அதர் கண்ட்ரீஸ். ஸோ அன்லஸ் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை ரிஃபார்ம் பண்ணி அந்த சப்சிடியை வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி மேலே லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் தட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி வில் பிரீத். நீங்கள் கூட பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தீங்க எம்எஸ்எம்இயை பற்றி. ஸோ இஃப் எம்எஸ்எம்இ நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா திஸ் இஸ் அ பிக் பாட்டில் நெக். நீங்கள் மினிமம் ஸ்டாண்டர்ட் சார்ஜ் கட்டணும், அதுக்கப்புறம் பவருக்கு இவ்வளோ சார்ஜ் கட்டணும், பர் யூனிட்டுக்கு 12 ரூபா கொடுங்க 11 ரூபா கொடுங்கிறது வந்து இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் தி ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஐம் நாட் டாக்கிங் நான் வந்து ஒரு பெரிய கார் ஃபேக்ட்ரிக்கோ இல்லாட்டா ஐடிசியோட ஃபேக்ட்ரிக்கோ சொல்லு. அவங்க வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சோலார் பவர் இல்லாட்டா அது மாதிரி பவர் ஜெனரேஷனுக்கு போயிடுவாங்க. ஐம் டாக்கிங் ஆஃப் தி ஸ்மால் மம் அண்ட் பாப், அதாவது ரொம்ப அம்மா அப்பா பையன் ஒரு ஃபேமிலி நடத்துகிற பிஸ்னஸுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ லோட் பண்ணிங்கன்னா அது கட்டுப்படி ஆகுமா? அதான் நான் கேட்டேன். அதாவது பட்ஜெட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, எது? சோலார் பவர் பற்றி, ரூஃப் டாப் சோலார். இது என்ன முயற்சினா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது வந்து இந்த மின்சாரம்ன்றது ஒரு எலக்ட்ரிஃபைங் டாபிக் தான் அது. ஏன்னா அது ரொம்ப டச்சி, அது தொட்டால் ஷாக் தான் அடிக்கும். ஏன்னா இப்போது அதுக்கு வந்து சப்சிடைஸ் பவர் கொடுத்து தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதனோட சுமை யார் எடுத்துக்கணும்? அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஐடியா என்னன்னா சோலார் பவர். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சோலார் பவர் கிரிட்டில் இல்லை, உங்களுக்கு வேண்டிய, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிறு தொழில், அவங்களுக்கு வேண்டிய பவர் சோலார் பேனல் மூலமாக அவங்க அந்த பவர் எடுத்துக்கிட்டா அது ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஃப்ரீ. அந்த 3-4 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த சோலார் பவருக்கு கொஞ்சம் மாறினோன்னா இந்த சுமை குறையுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டுருக்கு. இது வந்து மத்திய அரசு ஒரு ஸ்கீம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தது. தமிழ்நாட்டு அரசு இதுவரைக்கும் அந்த ஸ்கீமில் சேரல. இந்த பட்ஜெட்டில் முதலமைச்சர் அறிவித்திருக்காங்க இந்த மாதிரி அந்த ஸ்கீமில் நாங்கள் சேர போகிறோம் அப்படின்னு. ஏன்னா இந்த நீங்கள் சொல்கிற மின்சார சப்சிடி சுமை குறைக்கிறதுக்காக. இது வந்து குஜராத்தில் செஞ்சுருக்காங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒர்க்காக இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு ஷேம் என்னன்னா, நான் ஒரு இது சொல்கிறேன், இது வந்து எந்த நாடு, உலகத்திலே எந்த நாடு இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானில் சோலார் பவர் கிட்டத்தட்ட 20% சிறு தொழில் வீட்டுகளில் சோலார் பவர் வந்து பாகிஸ்தானே செய்யுது. எதுக்கு வேலையாகாதவங்க அவங்களே செய்கிறாங்க, நம்ம ஏன் செய்ய முடியாது? ஸோ ஆகையால் இது ஒரு ஓகே. நான் இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் ட்விஸ்டில் கேட்குறேன். அக்ரிகல்ச்சருக்கு கான்ட் பி யூஸ் சோலார் பிகாஸ் அக்ரிகல்ச்சருக்கு முடியாது, கரெக்ட். பட் நீங்கள் சொல்கிறது சிறு தொழில் இல்லையா, பம்புக்கு பண்ணலாம் இல்லையா? அதான் சொல்கிறேன், சிறு தொழில் வீட்டுகள் பண்ணால் அட்லீஸ்ட் த டிமாண்ட் ஃபார் ரெகுலர் பவர் கம்ஸ் டவுன் இல்லைங்களா, அது குறையும். பட் இப்போ சோலார் பவர் பம்ப்ஸ் வந்துருச்சு, வாட்டர் பம்ப்ஸ்.
ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அக்ரிகல்ச்சர்லேயும் we can reduce இல்லையா? செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக யோசிக்க வேண்டும். அதனால தான் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பேர் கவனம் செலுத்தினாங்கன்னு தெரியல, பட் இது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்க்கணும். இதானா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சொல்யூஷன் இதுக்கு. சரி, இது வாட் யூ திங்க் டீலிமிட்டேஷன் பற்றி எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% ஆயிடுச்சுன்னு வைங்க. வாட் யூ ஆர் ப்ரப்போசிங் நவ்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் என்ன இப்போ என்ன சூழ்நிலை. லோக்சபா பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் அதாவது மக்களவையில் தமிழ்நாட்டின் பங்கு 39 சீட், 543 மொத்தம். அது வந்து தமிழ்நாட்டுக்கு 39. ஏன் 39? அதாவது 39னா 7.18% தமிழ்நாட்டின் பங்கு பார்லிமெண்ட்ல. அது ஏன்னா 1971 சென்சஸ்ல மக்கள் தொகையில் தமிழ்நாடோட பங்கு கிட்டத்தட்ட 7.2%. அந்த அடிப்படையில் தான் லோக்சபால நமக்கு 7.2% சீட் பங்கு. அது 1971. இப்போ 2026 மக்கள் தொகை நடந்துட்டு இருக்கு. அந்த எஸ்டிமேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரியோட எஸ்டிமேட்ஸ் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பங்கு 5.2, 7.2லேருந்து 5.2. அதாவது நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சோம், பாப்புலேஷன் கண்ட்ரோல் நல்லா செஞ்சோம். ஆகையால் நம்மளுடைய மக்கள் தொகை பங்கு 7.2லேருந்து 5.2க்கு கம்மியாகும். அப்போ 7.2நால உங்களுக்கு 39, இப்போ 5.2நால உங்களோட சீட்டு 30 ஆயிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏப்பா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணோம், நல்லா வளர்ந்துருக்கோம், நாங்கள் தான் இந்தியாவிலேயே இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்ல நம்பர் 1. இது ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க? மற்ற மாநிலங்களை எங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். ஸோ இது நிச்சயமாக நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. ஸோ 30க்கு குறைய முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்ணில் மண்ணு போடுறாங்க. என்னன்னா எல்லாருக்கும் நாங்கள் 50% அதிகமாக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கு நான் உதாரணம் தரேன். யூபியில் 80 சீட்டு, இப்போ நமக்கு 39. ஸோ இப்போ ஒரு வட மாநிலம் தென் மாநிலம்னு ஒரு மசோதா எடுத்துட்டு வந்தாங்கன்னா லோக்சபால, யூபிக்கு 41 குரல்கள் அதிகமா எதிர்ப்பாங்க. கரெக்டா? ஏன்னா அவங்களுக்கு 80, நம்ம 39, வித்தியாசம் 41. 41 people will oppose it. ஆமா, 41 people will oppose extra. ஓகே, இப்போ அதே 50% அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த 39 வந்து 59 போகுது, அவங்களுக்கு 80 வந்து 120 போகுது. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு அதிகமாயிடுச்சு? 61. ஸோ 41 பேர் எதிர்த்த மசோதா இப்போ 61 பேர் எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அது எப்படி நல்லது நமக்கு? யாரை ஏமாத்துறீங்க? 50% ஏத்திட்டேன், உங்க பங்கு அப்படியே இருக்கும். இது வந்து பங்கு மட்டும் முக்கியம் கிடையாது, அவங்களோட எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாச்சா இல்லையா? ஏற்கனவே அதிகமா இருக்காங்க, அது இன்னும் அதிகமாக்குறீங்களே, அது எப்படி நாங்க ஒத்துக்கொள்ள முடியும்? இது தமிழ்நாட்டுக்கு மேல் இது இதா இல்லையா? அதனால்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு, எட்டப்பனுக்கு சமம் அப்படின்னாரு, யார் இதை சப்போர்ட் பண்ணாலும். ஸோ இது வந்து இதை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஏமாத்த ட்ரை பண்றாங்க. இது அதனால எங்களோட கோரிக்கை என்ன? ஒன்றும் செய்யாதீங்க, இப்போ இருக்கிறதே போயிட்டு இருக்கு. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் எவ்வளவு பங்கு இருக்கோ லோக்சபால 39, அதே இருக்கட்டும், அதே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுல 33% மகளிர் ஒதுக்கீடு செய்யுங்க, அதை நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப இந்த 39ல 13 மகளிருக்காக கொடுத்துருங்க, 26 மித்தவங்களுக்கு அப்படின்னு. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ வந்து இன்னொரு ஃபியர் இருக்குது என்ன மாதிரி ஆட்களுக்கு. நான் அதை படிச்சிருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கணும். அசாமில் என்ன நடந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியும், இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இஸ்லாமியர்களும் மைனாரிட்டிஸையும் எப்படி அதை சைட்லைன் பண்ணாங்கங்கிறது அசாம் டீலிமிட்டேஷனில் நல்லா தெரிஞ்சிருக்கும். மேபி அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் த பிகர் டேஞ்சர். தட்ஸ் வாட் தொகுதியை திரும்பி பிரிக்கிறச்ச இப்போ 120 கொடுத்துருவாங்க,
அதில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் எப்படி அது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பெட்டர். அதாவது இது சீரமைப்பு அப்படின்வாங்க. என்னன்னா வெறும் எவ்வளவு தொகுதின்னு பொறுத்து இல்லை, அது பவுண்டரி. இப்போ நீங்கள் இதே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் சவுத் சென்னை லோக்சபாவில் வரும். இப்போ இந்த நான் பவுண்டரியை மாற்றணும். இந்த பவுண்டரியை நான் எப்படி மாற்றுவேன்? தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை கிடையாது. வட மாநிலங்களில் என்னன்னா ஒரு சமுதாயத்தின் மக்கள் எல்லாரையும் ஒரு தொகுதி ஆக்கிடுறேன், மற்றவங்கெல்லாம் இன்னொரு சமுதாயம் சார்ந்த தொகுதி. இந்த அடிப்படையில் நான் பவுண்டரியை வேற மாதிரி போட்டுருவேன். அப்படி போட்டால் என்ன நடக்கும்? அஸ்ஸாமில் என்ன நடந்துச்சுன்னா இதுதான் செஞ்சாங்க. ஸோ இஸ்லாமியர்கள் எல்லாரையும் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 15, 20, 18 சீட், 22 சீட் அங்கே அவங்களுக்கு மட்டும் அப்படி பவுண்டரி வரைஞ்சி அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் வேற மாதிரி பவுண்டரி வரைஞ்சி. ஸோ ஆகையால் மத அடிப்படையில் ஓட் போடுற மாநிலங்கள் எல்லாமே ஒரு கட்சிக்கு மட்டும் இந்த 20, 22 போகும், மிச்சம் 70, 80 இன்னொரு கட்சிக்கு போகும் அப்படின்னு. இது வந்து அமெரிக்காவில் ஜெரிமேண்டரிங் அப்படின்னுவாங்க. ஸோ அதே தான் இந்த பவுண்டரியை மாற்ற முயற்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து மொத்த எவ்வளோ சீட்டு நம்பர் மட்டும் கணக்கு இல்லை, ஆனால் இந்த பவுண்டரியை எப்படி மாற்றணும்? இந்த பவுண்டரி யாருனால மாற்ற முடியும்? டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு வைக்கணும். டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்போ வைக்கலாம்? ஜனத்தொகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் கூட்ட முடியும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் படி இது ரூல். ஸோ இதை செய்யறதுக்காக தான் இவ்வளவு தில்லுமுள்ளு. மகளிர் ஒதுக்கீடு, ஜனத்தொகை இது அடிப்படையில் இது மாற்றம், இதெல்லாம் என்ன எதுக்கு? இந்த பவுண்டரியை திருப்பி வரையறதுக்கு. இதை தான் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம். இல்லை பேசிக்காக இப்போ என்ன ஆகும்னா, ஈவன் இன் ஸ்டேட்ஸில் பீகார், யூபி மாதிரி ஸ்டேட்ஸில் ஆல்ரெடி ஒரு மைனாரிட்டிஸ் ஒரு ஃபியரில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மைனாரிட்டிஸை கம்ப்ளீட்டாக டு மேக் தம் இரலவெண்ட், மினிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் இன் கேபினெட், இந்தியன் கேபினெட் ஒரு மைனாரிட்டியே இல்லாத கேபினெட்டாக ரொம்ப நாளைக்கு இருக்குது. ஐ திங்க் ஈவன் டுடே தட் இஸ் ட்ரூ. ஒரு மைனாரிட்டி மெம்பர் இல்லாத ஒரு கேபினெட்டாக இதை மாற்றினாங்க. ஸோ இஸ் திஸ் ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் டீலிமிட்டேஷன்னால இது நிச்சயமா இதுதான் அவங்களுடைய அடித்தள நோக்கம். அதில் சந்தேகமே கிடையாது. நம்ம எப்படி எந்த திசையில் போகணுமோ பவுண்டரியே திருப்பி செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் பவுண்டரி செய்யணும். அதை விட்டுட்டு மத சார்பில் பவுண்டரியை திருப்பி ஒவ்வொரு தொகுதி பவுண்டரியை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு. அந்த அடிப்படையினால் தான் இந்த பேச்சு எல்லாமே மகளிர் ஒதுக்கீடு, விமென்ஸ் ரெசர்வேஷன், சென்சஸ் எல்லாமே இதுக்காக தான். So I have a couple of questions. So the first question is, when you say that state's revenue is mostly dependent on the liquor and the property tax, so is this generalized in all other states, or like is there a difference in other states having a different type of source of income other than property and excise? So let's take for example Gujarat. So there is prohibition over there. So they have a loss of revenue from excise. So how is it that Gujarat is actually able to, handle that loss? So that is one question. And the subsequent question is with regard to the GST. So you did say that they have the current GST is actually having an issue with allocating tax for products. When you said an example with chicken. So this GST was actually formulated from the Congress government. So was there any provision in Congress that is different from what is actually currently being implemented? Thank you. ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் சொன்னது வந்து ஒரு மாநிலத்துக்கு வருவாய்க்கு அவங்களோட தனி உரிமை. நான் வந்து ஒரு ஸ்டேட் இஸ் ஒன்லி டிபெண்ட் ஆன் எக்ஸைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலை. பட் அவங்களுக்கு இருக்கிற ஃபுல் ஃப்ரீடம், எவ்வளவு வரி வசூலிக்கலாம் அப்படின்ற அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எக்ஸைஸ், ப்ராப்பர்ட்டி ஆர் த டூ பிகெஸ்ட் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூஸ். அதுதான் நான் சொன்னேன். அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அதெல்லாம் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஆனால் நான் அந்த உதாரணம் கொடுத்த மாதிரி எவ்வளவு வரி அதுக்கு போடலாம் ஒரு
பொருளுக்கு அப்படின்றது தனியாக நம்ம முடிவு எடுக்க முடியாது. அந்த கவுன்சிலில் போய் தான் முடிவு எடுக்கணும். ஸோ இது நான் எப்பவுமே இந்த கதை ஒன்று சொல்லுவேன், ஜிஎஸ்டின்னு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கதை சொல்கிறேன். 1981 82 திரு என்ஜி ராமச்சந்திரன் தேர்தலில் ஜெயிச்சுட்டு வராரு. அப்போ அவர் தேர்தலில் ஒரு ப்ராமிஸ் ஒன்று வச்சுருந்தார். என்ன? சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் பள்ளிகளுக்கு எல்லா பள்ளியிலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ், தேர்தல் ப்ராமிஸ். ஜெயிச்சார், வந்தார் 1981 நினைக்கிறேன். அப்போது எல்லா மதிய உணவு எல்லா பள்ளிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த முதல் மீட்டிங்கில் அவர் கேட்குறாரு. அப்போ அவரோட ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்கிறாரு, சார் அதுக்கு 140 கோடி எக்ஸ்ட்ரா பணம் வேணும், செலவாகும், நம்மக்கிட்ட அந்த பணம் இல்லை. மொத்த பட்ஜெட்டு அப்போ 1000 கோடி வரும்போது தான் 140 கோடி வேணும், அதனால் இது செய்ய முடியாது அப்படின்றார். இல்லை, இது செஞ்சே ஆகணும் அப்படின்றார் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ என்ன செய்கிறாங்க, தமிழ்நாட்டில் விற்கப்படுற காரு, வாட்சு, இந்த பணக்காரங்க வாங்குற பொருளுக்கெல்லாம் வரி அதிகமாக்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும். ஸோ பணக்காரங்க வாங்குற பொருள்களை வரி அதிகமாக்கி அந்த வருவாயை இதற்கு யூஸ் பண்ணி மதிய உணவு திட்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அது அப்போ அவரால் செய்ய முடிஞ்சது. ஏன்? அந்த உரிமை இருந்தது. அந்த உரிமை, அதாவது நான் இப்போ இங்கே கார் விற்கிறீங்க, வாட்ச் விற்கிறீங்க, ஒரு பெரிய ஒன்று டிவி விற்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதுக்கு அதிக வரி போடுவோம் அப்படின்ற முடிவை அவரால் எடுக்க முடிஞ்சது. அந்த எக்ஸ்ட்ரா வருவாயை மதிய உணவு திட்டத்துக்காக பயன்படுத்தி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு அது மதிய உணவு திட்டம். மத்திய அரசும் கடைசியில் அதே காப்பி பண்ணாங்க. ஜிஎஸ்டி இருந்தால் அவரால் செஞ்சிருக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாமே மத்திய உணவு திட்டத்துக்கு எவ்வளவு பட்ஜெட்டு அப்படின்னு தான் பார்க்குறோம். வருவாய் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கறது இல்லை. அதனால நான் திருப்பி சொல்கிறேன், வருவாயை பார்க்கணும். ஸோ இப்படி செய்ய முடியாதுன்னா இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு வருவாய் எங்கேருந்து வரும்? இப்போ இதை செய்ய முடியாது. இப்போ அதே எம்ஜி ராமச்சந்திரன் இப்போ ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா செஞ்சிருக்க முடியாது அவர்னால. ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு எங்கள் மாநிலத்தில் இந்த செலவுக்கு எனக்கு இவ்வளவு வருவாய் அதிகமாக வேண்டும், அந்த வருவாய்க்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸைஸ் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். ஸோ நான் வெறும் அது மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லலை, பட் உரிமை அடிப்படையில் நான் சொன்னேன். அதனால தான். ஸோ நீங்கள் குஜராத்தை பற்றி கேட்டீங்க. குஜராத் ஃபைனான்சஸ் ஒன்றும் ரொம்ப பெரிய பிரமாதமாகலாம் இல்லை. அவங்களும் இதே பிரச்சனை தான். ஒன்று, அவங்களது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக அவங்க வசூலிக்கிறாங்க மற்ற மாநிலங்களோட. ஸோ ஆகையால் அவங்க ஆனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அவங்க எல்லாமே கடந்த நமக்கு தமிழ்நாட்டின் சூழ்நிலை கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தான் ரொம்ப மோசமாக போயிருக்கு. நான் ஏன் ஜிடிபியில் 8% வந்துட்டு இருந்த வருவாய் 5% ஆயிடுச்சு. வருவாய் இல்லை, அதனால கடன் சுமை அதிகமாச்சு. இந்த பிரச்சனை மற்ற மாநிலங்களுக்கு இல்லை. அப்படிதான் குஜராத்தை மேனேஜ் பண்றாங்க. GST. So it was actually GST. Okay, Congress versus this. Yeah. So see, GST நாங்க காங்கிரஸ் ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது கரெக்டாக நீங்கள் சொல்கிறது, ஜிஎஸ்டி நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சோம். அப்போது தீவிரமாக எதிர்த்தது குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள். முடியவே முடியாதுன்னாரு. அப்புறம் அவர் பிரதமர் ஆகிட்டு அவர் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வந்தார். நம்மளோட ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொன்னோம், வெறும் 3 டேக்ஸ் தான் இருக்கும். வாட் இஸ் கால்ட் ஒரு ஃப்ளாட் டேக்ஸ், மெரிட் டேக்ஸ், டிமெரிட் டேக்ஸ் அப்படின்னு 3 டேக்ஸ் ரேட்ஸ் தான். சிம்பிளாக இருக்கட்டும், அப்போ தான் டேக்ஸ் ரேட் சிம்பிளாக இருந்தால் வருவாயும் அதிகமாகும்ன்ற டிசைன் நம்மளுது. ஆனால் இவங்க ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வந்தபோது, ஜிஎஸ்டி ஆனால் முதல்ல எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க, டிமானிட்டைசேஷன் அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க. டிமானிட்டைசேஷன் செஞ்சு 6 மாதத்தில் அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பரில் டிமானிட்டைசேஷன் 2016, ஏப்ரல் 1ஆம் தேதி 2017 ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெடியாகவே இல்லை நம்ம. அது ஃபர்ஸ்ட்டு வெறும் அதை மறைக்கிறதுக்காக, அதே தான் ஆஸ் யூஷுவல் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட், அதை செய்யறதுக்காக ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2வது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனோட விளைவு தான் நம்ம இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். பட் ஸ்டேட்ஸ் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் யூர் ரைட்.
எங்கள் ஜிஎஸ்டிலையும் சரி அவங்க ஜிஎஸ்டிலையும் சரி மாநிலங்களின் உரிமைகள் கம்மியாகி உள்ளது. அதில் இதுக்கு வேறுபாடுகள் இல்லை. There is also one more difference. The bill that was proposed by Chidambaram and Manmohan Singh, அதில் என்னென்னா dispute resolution was an outside body. இப்போ வந்து டிஸ்பியூட்னா கூட இவங்களே டிசைட் பண்ணுவாங்க. தட் இஸ் நாங்களே போட்டுப்போம், நாங்களே டிசைட் பண்ணிப்போம், நானே ஜட்ஜு. லைக் யூ ஹேவ் அன் இன்கம் டேக்ஸ் டிஸ்பியூட் ட்ரைபியூனல், யூ ஹேவ் அ செக்யூரிட்டிஸ் appellate tribunal for everything. There would have been a GST dispute appellate tribunal where the judge would have been different from the person who is levying the tax. That would have been. But இப்போ வந்து the council itself will decide இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. That's a major, there is no way a state can challenge the dispute. It is very complicated. That would have been a more democratic thing. நம்ம ஊரில் வந்து the real problem is, லைக் இவர் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாட் ரேட் கிடையாது. ஸோ இந்த பாப்கார்னுக்கு ஒரு டேக்ஸு, அந்த பாப்கார்னுக்கு ஒரு டேக்ஸு, சாக்லேட் கலந்த பாப்கார்னுக்கு ஒரு டேக்ஸுக்கு நம்ம ஆயிடுச்சு. பெட்டர் ஒரு ஃப்ளாட் ரேட், பட் தட் ஃப்ளாட் ரேட் வில் நாட் பி வெரி பாப்புலர். சார் ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆனந்த் சார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்ன்ஸ் லெஸ் தென் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப்டர் 3 generations. ஸோ அதை எலாபரேட் பண்ண முடியுமா சார்? வாட் everybody knows now that Jantar Mantar protest has shown 1950s இந்த அப்பர் கிளாஸில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு பென்ஷனபிள் ஜாபுக்கு போயிட்டாங்க. படித்தவங்களே ரொம்ப கம்மி, ஈஸியாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. 10ஆம் கிளாஸ் படித்தா கூட ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு. ஒரு டீச்சரோ இல்லை ஒரு ஃபோன் ஆஃபீஸ்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அவங்க கவர்மெண்ட் ஜாபில் போனோன்னு அவங்க பசங்கள்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆகிட்டாங்க. பை த டைம் 91 கேம், த பப்ளிக் செக்டர் பீப்புள் ஹேட் பென்ஷன். தே குட் புட் அவங்க பசங்களை கரெக்டாக ஸ்கூலு காலேஜுக்கெலாம் அனுப்பிச்சு, அண்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஓப்பன்ட் அப் அண்ட் தே பிகேம் engineers. What they, then there was a big boom after 91. They prospered. So for 2 generations, people, you made more money than your father's generation. So like my grandfather's generation, my father made money, and most people in my generation made more money than their father. இப்போ அடுத்த ஜெனரேஷனில் என்ன ஆயிடுச்சுன்னா, தேங்க்ஸ் டு 12 years of inactivity, இப்போ வந்து நீங்கள் வந்து கிரியா மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லை அசோகா மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனால் கூட 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வெளில வந்தால் கூட 5 to 6 லட்ச ரூபாய்க்கு மேலே வேலை கிடைக்காது. ஸோ திஸ் ஜெனரேஷன் விச் இஸ் நவு 21, 22 or 25 will not be able to earn more than their father. And whatever their parents had earned, like they had a 2-bedroom flat, 3-bedroom flat, where the child had a separate room, அது கூட கிடைக்காது. அடுத்த ஜெனரேஷன் will find it impossible to buy a house. நீங்கள் பார்க்குற ஜந்தர் மந்தர், காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் அதோட ரீசன் தான். தட் இஸ் ஹேப்பனிங். தே டோன்ட் ஹாவ் அ வே அவுட். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குள்ளே அப்படிலாம் ப்ரெஷர் இருக்கிறது, இது எல்லாமே காரணம் வந்து அதுதான். பிகாஸ் தெர் இஸ் நோ எம்ப்ளாய்மெண்ட் பாசிபிள். ஏன்னா ஐடி வந்து இஸ் நாட் ரெக்ரூட்டிங் பீப்புள், பேங்க்ஸ் ஆர் நாட் ரெக்ரூட்டிங் பீப்புள். எவ்ரி குவார்ட்டர் எவ்ரி பேங்க் இஸ் ரெடியூசிங் தி நம்பர் ஆஃப் பீப்புள் இட் ரெக்ரூட்ஸ். அதே மாதிரி insurance companies reducing number of people. So all the service sector jobs that opened up after 91, banking, insurance, telecom, எல்லா இடத்துலையுமே jobs are being cut. So which is a serious problem. 23-24 வயசு பசங்க வீட்டில் சும்மா இருக்காங்க, கேட்டால் எக்ஸாமுக்கு படிக்கிறேங்கிறாங்க. That is also there in Tamil Nadu. It has not yet become a very big problem like North India. This is what I wanted to say. சார், ரெகுலராக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு இப்போ என்னென்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னீங்க டைட்டனோட ஷேர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ வந்து நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் லோன் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஏன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க கொஞ்சத்தை செல் அவுட் பண்ணி நம்மளோட டெட் பர்டனை குறைச்சோன்னா இட் வில் இன்டைரக்ட்லி இம்ப்ரூவ் அவர் அமௌண்ட்டு வந்து பீப்புளுக்கு பண்ணுறதுக்கு கடனுக்கு நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். அது வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அசெட் வந்து இப்போ டெட்டாக தானே இருக்குது. அன்டில் அன்லெஸ் ஒரு டிவிடெண்ட் வரும், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஸோ இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, ஒரு கடன் வாங்குறியா இல்லைனா இருக்கிற வீட்டுக்கு கோல்டை வைக்கிறியானா நீ கோல்டு வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம அதே நம்ம நாட்டுக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்டினோட ஒரு கேள்வி. ஒரு வாட்டி வித்துட்டா திரும்பி வராது. அவங்க டாட்டாஸ் ஹவ் ஆஃபர்ட் டு பை பேக்
அந்த டைட்டன் ஷேர்ஸை நாங்கள் வாங்கிக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் அந்த 1.5 லட்சம் கோடி கோழி மாதிரி தான், கோழி தங்கம் விட்டு மாட்டிட்டுன்னு இருக்கு. தி டிட்கோட சேர்மன் இஸ் த சேர்மன் ஆஃப் டைட்டன். ஸோ இந்த யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மோர் இண்டஸ்ட்ரி ஹியர். வாட்ச் மேக்கிங், ஸ்பெக்டிக்கல் மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங் இஸ் ஹேப்பனிங் இன். நீங்கள் அதை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் மூடி குஜராத்துக்கு போய்டும் பிளான்ட் எல்லாம். ஸோ சிம்பிளி அதை விற்றீங்கன்னா உங்களால் திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் யாரோ அப்போது நம்ம மக்களுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம இப்போ செய்கிற தப்பு கஜானா உள்ள காசு எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறோம். அதை திருத்தாமல் நம்ம அப்போ செஞ்ச நல்ல விஷயத்த அதை விற்றுலாமே, அதை விற்று நம்ம கடன் அடைக்கலாமே அப்படின்றீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு குடும்பத்தில் ஒரு குடிகார அப்பா வந்து நீங்கள் போய் இவங்க கிட்ட அவங்க மனைவி கிட்ட கோல்டு விற்று எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு டிவிடெண்ட் வந்துட்டு இருக்கு, வேல்யூ அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. செஞ்ச தப்பு நம்ம கஜானா உள்ள வருவாய் வரல, அதை திருத்துவோமா இல்லை போய் எதையா விற்போமா? அது தட் இஸ் அ லேசி சொல்யூஷன் அண்ட் அ டேஞ்சரஸ் சொல்யூஷன். இல்லை, நான் எதுக்கு அதை கேட்டேன்னா, பட் இட் காட் டைவர்ட்டட். இன்னும் தஞ்சாவூர்லலாம் பெரிய ஹோட்டல்ஸ் கிடையாது, டூரிஸ்ட் வர மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. ஸோ மேபி வி கேன் டூ again another partnership where we give the land and they can build the hotel. As an idea, it's a good idea. We must explore it more. என்னன்னா இப்போ ப்ரைவேட் செக்டர் கொஞ்சம் இதாக இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிபிபி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு, ரோடு, ஏர்போர்ட்டு, டோலு எல்லாத்தையும். தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் நாட் பீன் குட் ஃபார் த ப்ரைவேட் செக்டர். ஏன்னா ஆட்சி மாறிடுச்சுன்னா நீ ஏன் இந்த இண்டஸ்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் போட்ட, அதை விற்றுட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடு. மத்திய அரசில் தெரியும் நமக்கு, எல்லாமே ஒருத்தருக்கு தான் ஒருத்தரோட தான் சொல்றாரு. என் பசங்களுக்கு தெரியும் A2. ஸோ அது பசங்க சொல்லுவாங்க A1, A2, A7 வரைக்கும் பேர் சொல்லுவாங்க. அது நீங்க சொல்லல, நான் தான் டெல்லி போனேன் திருப்பி அடுத்த வாரம். ஸோ அதெல்லாம் பிரச்சனையாகும் அப்படின்றதால ப்ரைவேட் செக்டர் வந்து ரொம்ப இப்போ விரும்ப மாட்டேன்றாங்க. இப்போ இந்த டைட்டன் செஞ்ச போது 1980 எல்லாருமே கொஞ்சம் நல்லவங்களாக தான் இருந்தாங்க. இப்போ அந்த சூழ்நிலை இல்லை அரசியல். ஸோ அதனால கொஞ்சம் ப்ரைவேட் செக்டர் பயப்படுறாங்க. பட் as an idea is a good idea. ஸோ மீடியாவில் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கேட்கலாம். somebody wants to ask. ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் எடுத்திங்கன்னா தனி மனிதருக்கு வந்து கடன் இல்லாமல் இருக்கணும், ஒரு கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீயாக சொல்கிறோம். இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து எப்போ தமிழ்நாடு வந்து ஒரு கடன் இல்லாத மாநிலமாக போகும், சான்சஸ் இருக்கா? சின்ன வயசுலேருந்து நாங்கள் கடன் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நாடு, ஒரு இந்தியா, தமிழ்நாடாக இருக்கட்டும். See, there's a difference. இது வந்து ஒரு வீடு குடும்பமோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனும் ஒரு நாட்டு இல்லை ஒரு மாநிலத்தின் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, சம் டெட் இஸ் குட், கொஞ்சம் கடன். அதாவது ஸோ இதெல்லாமே லெவலை பொறுத்து. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் கடன் உண்டு. அமெரிக்காவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பற்றாக்குறை இல்லாமல் இருந்ததுன்னா அது ஒரு 2 வருஷம் பில் கிளின்டன் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது இருந்தது. ஸோ எல்லா நாடுகளிலும் இந்த பற்றாக்குறை உண்டு. அது ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பவர், பாரோயிங் பவர், கடன் வாங்கக்கூடிய பவர், கம்மி வட்டியில் வாங்கக்கூடிய பவர், ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பவர். ஸோ நீங்கள் எல்லாமே ஃபைனான்ஸு. ஸோ சும்மா எளிமையாக சொல்லணும்னா 5% கடன் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதில் 10%, 12% ரிட்டர்ன் வருதுன்னா ஏன் வாங்கக்கூடாது? கவர்மெண்ட்ஸ் ஹேவ் தட் பவர் ஆல் ஓவர். ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டும் குடும்ப ஃபைனான்சஸும் ஒன்று கிடையாது. ஸோ அதனால தான் வேர்ல்டில் எல்லா நாடுகளிலும் டெட்டுன்னு இருக்குது. பட் லெவல் முக்கியம். இப்போ நம்ம வந்து 65% வெறும் வட்டியும் கட்டாய செலவுக்கே நம்ம போயிடுச்சுன்னா அப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவோம்? மற்ற செலவுக்கு எங்கே பணமே இல்லை. ஸோ நம்மளோட லெவல் தான் பிரச்சனை, ஜீரோவும் நல்லது கிடையாது. 2 காரணம் இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அவர் சொன்னது, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சம்பளம் வந்த அப்புறம் தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இஃப் ஐ பிகம் ஹீ பிகம்ஸ் தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவருக்கு செலவு தான் தெரியும். எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், எவ்வளோ பென்ஷன் கொடுக்கணும்,
எவ்வளோ வட்டி கட்டணும், அது செலவு நிச்சயம், வருவாய் நிச்சயம் கிடையாது. நீங்கள் இப்போ உங்கள் வீட்டை நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் போட்டிருப்பீங்க, யூ ஆர் ஸ்பெண்ட் மணி கம்மிங் ஹியர், யூ ஆர் பேயிங் அ ஜிஎஸ்டி. இந்த ஹாலுக்கு நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன்னா ஐ எம் பேயிங் ஜிஎஸ்டி. ஸோ ஐ எம் ஹெல்பிங் தி எக்கானமி. நான் என்ன சொல்ல வரேன்னா, we cannot only estimate the revenue. I cannot, இவ்வளோ ரெவன்யூ வரும்னு I cannot predict it. I can only estimate, அதை எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். செலவு நிச்சயம், வரவு நிச்சயம் கிடையாது. அந்த கேப் ஐ ஹவ் டு ஃபில் அப் பை ஒன்லி borrowing. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தி என்டையர் வேர்ல்ட்ஸ் பேங்கிங் சிஸ்டம், ஆல் தி சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, உங்களோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே கவர்மெண்ட் கடன் வாங்குறது நிறுத்திட்டுனா கொலாப்ஸ் ஆகிடும். பிகாஸ் பேஸ் ஆஃப் செக்யூரிட்டி இட் செல்ஃப் இஸ் கவர்மெண்ட் டெட். கவர்மெண்ட் டெட், யூஎஸ் ட்ரெஷரி இஸ் தி குளோபல் பெஞ்ச்மார்க். யுவர் டாலர் அசெட்ஸ் ஆர் ஹெல்ட் அஸ் யூஎஸ் ட்ரெஷரி. அதே மாதிரி உங்கள் பேங்க்கோட ரிசர்வ்ஸ் எல்லாமே இஸ் நாட் கெப்ட் அஸ் கேஷ், இஸ் கெப்ட் அஸ் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். நியர்லி 18% ஆஃப் ஒரு பேங்க் டெபாசிட்ஸ் இஸ் கெப்ட் அஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். They are forced to lend to the government so that the government can spend that money. Insurance company oda minimum statutory requirement to government bonds irukku, state government bonds irukku. So if states stop borrowing across the world, your entire banking system, which started after 1950, will collapse. So we don't have a better system. சார், இது பிரவீன் சாருக்கு ஜிஎஸ்டி டிஸ்ட்ரிபியூஷனில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து 4400 crores கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில். உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஸ்டேட்டுக்கெலாம் வந்து நார்த்தில் உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஸ்டேட்டுக்கெலாம் 19,000 crores கொடுத்துருக்குறாங்க. இப்போ அங்கே வந்து லிட்ரஸி கம்மி. நம்மளுடைய ஸ்டேட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு நல்லாவே இருக்குது. ப்ளஸ் நம்ம ஸ்டேட்டில் வந்து டெபிசிட்டு அதிகமாக இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இப்போ நம்மள மாதிரி ஸ்டேட்டை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஏன் அவங்க வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி அலோகேஷன் அதிகமாக கொடுக்கக்கூடாது? இது ஒரு கொஸ்டின். செகண்டு, நமக்கு வந்து நீங்கள் வந்து ஓப்பனிங் பட்ஜெட் மீட்டிங், ஓப்பனிங் டாக்கில் நீங்கள் சொன்னீங்க, அந்த இது வந்து டைரக்ட் டேக்ஸு அண்டு கார்பரேட் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட்டுக்கெலாம் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னீங்க. அது ஏன் நமக்கு கொடுக்கறது இல்லை? ஏன்னா நம்ம ஸ்டேட்லேருந்தும் நம்ம நிறைய பே பண்ணுறோம், டைரக்ட் டேக்ஸும் சரி கார்பரேட் டேக்ஸும் சரி. ஏன் அந்த டேக்ஸ்லாம் நமக்கு தரக்கூடாது? இந்த 2 கொஸ்டின் தான் சார். எனக்கு புரியல. நீங்கள் ஜிஎஸ்டி யூபிக்கு அதிகமாக ஜிஎஸ்டி சொல்கிறீங்களா இல்லை கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் அப்படின்னு? கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் அண்ட் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ். அதான் கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் அண்ட் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ். கிராண்ட்ஸ் அண்ட் எய்டுக்கு வர கிராண்ட் வந்து மத்திய அரசின் ரூல் படி யாருக்கு அவங்க உதவணும், எந்த மாநிலங்கள் பின்தங்கி இருக்கோ அவங்களுக்கு அதிகமாக உதவ வேண்டும். இது வந்து நம்ம எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் கட்சியும் சரி பிஜேபியும் சரி, இதுதான் இந்த பாலிசி தான் நம்ம எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆகையால் தமிழ்நாட்டு, அதான் நான் சொல்கிறேன், இந்த டீலிமிட்டேஷன் மாதிரி நம்மளுடைய சக்ஸஸ் நமக்கே இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம நல்ல இந்தியாவில் டாப் 2 டாப் 3 இருக்கோம் நம்ம பொருளாதார வளர்ச்சி இதில். ஸோ அதனால நமக்கு கிராண்ட்ஸ் கம்மியாக தான் வரும். யூபி, ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷுக்கு அதிகமாக தான் போகும். அதை மாற்ற முடியாது. நீங்கள் கேட்கறது வரியில் பங்கு. இப்போது வரி வந்து இப்போ இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் வந்து மத்திய அரசை கலெக்ட் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கஜானாவிலிருந்து, அவங்களுடைய கஜானாவிலிருந்து அவங்க 48% மத்திய அரசை வச்சுட்டு 52% மிச்ச எல்லா மாநிலங்களுக்கும் கொடுப்பாங்க. எந்த ரேஷியோவில் எல்லா மாநிலங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? அது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் முடிவெடுக்கும். ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுப்பாங்க. அவங்க எந்த அடிப்படையில் முடிவு எடுப்பாங்க? பாப்புலேஷன், பொருளாதார வளர்ச்சி. இப்போ லேட்டஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து என்வாயர்மெண்ட், அதுக்கப்புறம் எவ்வளவு தேவை வளர்ச்சிக்கு, இது கிட்டத்தட்ட ஒரு 12 பேராமீட்டர். அதை வச்சு ஒரு ஃபார்முலா எடுத்துட்டு வந்து அந்த ஃபார்முலா மூலமாக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்காக நடக்கிற ப்ராசஸ். இது நம்ம யாரை எந்த ஆட்சியும் வந்து மாற்ற முடியாது. மூணாவது நீங்கள் கேட்ட கேள்வி,
இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், அதை அதாவது ஏன் மத்திய அரசு கொடுக்கணும்ன்ற கேள்வி வேற, அந்த வரி போட உரிமை ஏன் கொடுக்கக்கூடாது, உரிமை வேற, பணம், அந்த வரி பணம் வேற, ஏன் மாநிலங்களுக்கு அந்த உரிமை கொடுக்க கூடாது? அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் அந்த உரிமை உண்டு. இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், மத்திய அரசும் இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், மாநிலத்திலையும் இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் போட உரிமை இருக்கு. அந்த உரிமை கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? இது ஒரு பெரிய டிபேட்டு, எக்கனாமிக் சர்க்கிள்ஸ்ல இது ஒரு பெரிய டிபேட்டு. ஆனா சுதந்திரத்திலேருந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி நமக்கு இப்போ அந்த உரிமை கிடையாது. ஸோ 2 விஷயம். ஆஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேற்று வந்து நிறைய பேருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்து அண்ணன் அம்பேத்கர் ஸ்கீமில் வந்து 300க்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு யூகேல படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு பல பேருக்கு விசா கிடைக்கிறதுல ப்ராப்ளமாக இருந்தது. நேற்று அவர் வந்து சார் வந்து யூகே டெப்டி ஹை கமிஷனரை பார்த்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் விசா கொடுக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. யூகே கமிஷனரும் டெஃபினட்டாக அதை நான் வந்து கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த 315 பேரோட கொடுத்த ரெப்ரசன்டேஷனில் நேற்று யூகே மினிஸ்டரை பார்த்துருக்காரு. இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட் வீக் பார்லிமெண்ட்டில் வரும். எஸ் ஜெய்சங்கர் சாருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. பாவம், வேலையை செய்யாத கொஞ்சம் வேலை செய்ய வச்சுருக்காரு. இந்த ஃபிஷர்மேன் ப்ராப்ளம் ராமேஸ்வரம், கன்னியாகுமரியில் கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட மிஷின்ஸை வந்து போட்ஸை வந்து ஸ்ரீலங்கன் நேவி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன தீர்வு காமிச்சிருங்கிறதுக்கு நேற்று ஜெய்சங்கர் சாருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜெய்சங்கர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் வந்து பதில் சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த ஸ்கீம் முதல்ல அந்த ஸ்கீம் பற்றி சொன்னார், அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் அப்படின்னு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த ஸ்கீமுக்காக எஸ்சி பசங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்காக, உயர்கல்விக்காக அவங்க அட்மிஷன் வாங்கிட்டு அவங்களுக்கு உதவி அரசாங்கம் கொடுக்கும். அதனோட ஸ்கீம் தான் இது, அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் எஸ்சி பசங்க வெளிநாட்டில் போய் படித்தாங்க. இந்த வருஷம் மட்டும், இப்போ முதல்வர் அந்த பட்ஜெட்லையும் சொல்லியிருந்தாரு, இந்த வருஷம் மட்டும் 316 பசங்க யூகே யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் 36 லட்சம் உதவி அரசாங்கம் கொடுத்து உங்களை படிக்க அனுப்புகிறோம்ன்றது தான் இந்த ஸ்கீம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த 316 பசங்களுக்கு விசா கிடைக்கல. விசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு 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 ஏன்னா ஒரு ரூல் ஒன்று மாறிடுச்சு அங்கே பிரிட்டிஷ் ஹை கமிஷனில். ஸோ ஆகையால் நான் நேற்று பிரிட்டிஷ் டெபுட்டி ஹை கமிஷனரை சந்தித்து அவரிடம் இந்த சூழ்நிலையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் எனக்கு சொன்னது, ஆமாம், இது வந்து நைஜீரியாவில் எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு, அதனால் நாங்கள் அங்கே லண்டனில் ஏதோ ஒரு ரூல் மாற்றினாங்க, ஸோ அதனால நாங்கள் தமிழ்நாடு பசங்க பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அவருக்கு, சார் நாங்கள் தமிழ்நாடு, நைஜீரியா கிடையாது, இந்தியாவிலே நாங்கள் தான் ஒரு பெருமைக்கூடிய மாநிலம். எங்களோட பசங்க அட்மிஷன் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு உதவியும் அரசாங்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க, உதவி கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ ஆகையால் நீங்கள் நைஜீரியாவோட தமிழ்நாடு ஒப்பிட்டு போட்டு இந்த ரூலை மாற்ற முடியாது, இது கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு அவர் புரிந்து கொண்டார். நிச்சயமாக அவரை வந்து இதை நான் உடனே மேலிடத்தில் பேசி இதுக்கு ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் அந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமோட இஷ்யூ. ரெண்டாவது என்ன சொன்னீங்க, மீனவர். இப்போது பாராளுமன்றத்தில் நாங்களாம் எம்பிஸ் வந்து கேள்வி கேட்கலாம். ஒன்று ப்ரெஸ்ஸில் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரோ இல்லையோ பிரதமர், நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தே ஆகணும் ஒவ்வொரு மந்திரி சபையும். ஸோ அந்த விதத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் 17 கேள்வி இந்த முதல் 2 வாரத்தில் வெவ்வேறு மினிஸ்ட்ரிஸில் கேட்டிருக்கேன். அதில் ஒன்று வந்து நம்ம மீனவர்களின் பிரச்சனை. இங்கே கொழும்பில் எவ்வளவு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், எவ்வளவு பேர் இன்னும் அவங்க வச்சிருக்காங்க,
அவங்கள திருப்பி எடுத்துட்டு வர்றதுக்காக நம்ம மத்திய அரசு என்ன முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்ற கேள்வி நான் கேட்டேன். அந்த கேள்விக்கு அவங்க பதில்ல ரொம்ப தெளிவாக எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை எவ்வளோ இவங்க மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், அவங்க இன்னும் அங்கே அடைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற அவங்க அதுக்கு பதில் கொடுத்து இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வர அப்படி அவங்களே ஒப்புக்கொண்டார்கள். ஸோ ஆகையால் நானும் இங்கே மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களும், அவர் லோக்சபாலையும் நான் ராஜ்யசபாவிலும் இந்த விவாதம் நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அர்ஜென்ட் நோட்டீஸ் அப்படின்னு அதுக்கு பேர், அதை கொடுத்து நாங்கள் இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் கூப்பிட போகிறோம் அடுத்த வாரம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.